வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் யார் வெல்லுவார்கள் என்கிற ஒற்றை கேள்வியை விட மக்கள் மனதில் ஓட்டளிக்கும் திறனை எந்தெந்த கேள்விகளெல்லாம் அதிகமாக பாதிக்கும், தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற ரீதியில் ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி என்கிற விதத்தில் விரிவான கருத்தாய்வை மக்கள் மனதில் 2016 என்கிற பெயரில் பதிவு செய்து வருகிறது புதிய தலைமுறை. இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு அப்துல் ஜபார் அவர்கள். நன்றிங்கய்யா. தமிழ் கூறும் நல்லுலகம் அனைத்திற்கும் நன்கு அறிந்தது அவருடைய குரல். இன்றைக்கு நீங்கள் வந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் அப்படித்தான். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய கேள்வி என்பது வயது வரம்பு வேண்டுமா, வயது உச்ச வரம்பு வேண்டுமா என்பதுதான். தமிழகத்தில் எம்எல்ஏ ஆகுவதற்கு, சட்டப்பேரவை உறுப்பினர் ஆவதற்கு வயது உச்ச வரம்பு தேவையா என்பது இன்றைக்கு மக்கள் மத்தியில் நாம் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில்களை மண்டல வாரியாக, வயது வாரியாக, ஒட்டுமொத்தமாக என்று பல்வேறு விதங்கள்ல, பல்வேறு கோணங்கள்ல நாம பகுத்து பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக மண்டல வாரியாக எம்எல்ஏக்களுக்கு வயது உச்ச வரம்பு வேண்டுமா, எம்எல்ஏக்களாக போட்டியிடுவதற்கு என்கிற ஒரு கேள்விக்கு மண்டல வாரியாக வயது வரம்பு தேவை இல்லை என்று தெற்கு மண்டலத்தில் 23.22%, அதே போல மேற்கு, மத்திய, வடக்கு என்று ஒவ்வொரு மண்டலத்திலும் அந்த வயது வரம்பு தேவையில்லை என்கிற கருத்திற்கு ஒரே மாதிரியாகத்தான் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் 60 வயது என்று நிர்ணயிக்க வேண்டும், 55 வயது என்று நிர்ணயிக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது. அதிகமாக 50 வயதை உச்சவரம்பாக நிர்ணயிக்க வேண்டும், 50 வயதிற்கு மேல் எம்எல்ஏவாக ஒரு வேட்பாளர் நிற்கக்கூடாது என்கிற ஒரு உச்சவரம்பு வேண்டும் என்கிற ஒரு கருத்துக்கு 28.94% பேர் தெற்கு மண்டலத்திலும், அதே போல ஒவ்வொரு மண்டலத்திலும் அந்த உச்சவரம்பிற்கு 50 வயது என்கிற உச்சவரம்பிற்கு தான் அதிகம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள். நம்முடைய கருத்தாய்வில் மண்டல வாரியாக பார்க்கும்போது இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் என்றல்ல, எல்லா விஷயங்களிலும் இந்த வயது கடந்து குழம்புகிறது. சாதாரண வாழ்க்கையில் ஒரு 50 வயது கடந்தால் கிழடு ஒரு இடத்துல சும்மா இருக்கக்கூடாதா, எதுக்கு எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு 15 வயது பையன் சற்று சுறுசுறுப்பாக என்று சொன்னால் முளைச்சி 3 இடம் விடல, அதுக்குள்ள எந்த துள்ளுறான்னு சொல்லுவாங்க. ஆக இந்த வயது என்பது எப்போதுமே ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. எம்எல்ஏக்கு என்ன அப்படி ஒரு வயது? 50 வயது 60 வயது ஏன் நிர்ணயிக்க வேண்டும்? ஆனால் இப்போ இந்த நிர்ணயம் என்றால் செய்யலாம். கல்வி தகுதியை நிர்ணயம் செய்தால் அர்த்தம் உண்டு. வயது தகுதி தேவையில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். பெரும்பாலானவர் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 50 வயது இருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பவருடைய எண்ணிக்கை சற்று என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது என்பதை விட கலவரப்படுத்துகிறது என்று சொல்லலாம். என்று சொன்னால் இந்த 56, 58, 60 என்று ஓய்வு வயதை நிர்ணயித்திருக்கிற அளவு அதை போல் ஒரு அநியாயம் இந்த உலகத்தில் கிடையாது. ஏன்னா அப்போது அவர்கள் அனுபவ முதிர்ச்சியுடன் பணிகளில் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஓய்வு பெற்று சென்றால் அந்த அனுபவம் முதிர்ச்சியும் நமக்கு கிடைக்காமலே போய்விடுகிறது. ஆனா மக்கள் சொல்லியிருக்கிறது, இத்தனை ஆண்டுகால அரசியல் அனுபவத்துல, அரசியல் களத்தில் அவர்கள் பார்த்து அதன் மூலம் கிடைத்த அனுபவத்துல ஒருவேளை இப்படி அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை பதிவு பண்ணியிருப்பாங்களோ? இல்ல இப்போ பொதுவாக என்ன ஒரு இந்த பெருசுகள்லாம் போயிட்டாக்கா சிறுசுகளெல்லாம் வேலை கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆனால் எத்தனை பேர் போவார்கள், எத்தனை பேர் வருவார்கள் என்கிற புள்ளி வரும் கிடையாது. சிலர் வேலையை விட்டு போவதனால் புதியவர்களுக்கு வேலை கிடைக்காது. அதற்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும் என்றால்தான் அதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை இருக்கிறவன்லாம் ஒரு 50 வயசில் வேலை ஓய்வு பெற்று போயிட்டான்னு சொன்னால் ஒரு 100 இளைஞருக்கு வேலை கிடைக்கும்போது ஒரு அபத்தமான கற்பனை என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த வயது என்பது இப்போ மேலை நாடுகளிலெல்லாம் 70 வயது வரை இருக்கிறார்கள். இரண்டாவது சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கு தான் சில இன்னும் சொல்லலாமே. நான் ஒருத்தர் சொன்னார், எனக்கு 58 வயசில் நான் ரிட்டையர் ஆகிட்டேன், ஓய்வு ஆகிட்டேன். அப்போ நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க ஓய்வு பெற்ற மறுநாளை செத்து போன மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி இல்லை, இனிமே தான் வாழப்போகிறேன். என்கிட்ட சொன்ன இனிமே தான் வாழப்போகிறேன் என்று சொன்னால் ஒரு வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முதிர்ந்த வயதுக்காரர்களுக்கு இருக்கும், அந்த அனுபவம் இருக்கும் சொல்ல வரீங்க. தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக வயது வாரியாக இந்த கருத்தாய்வின் முடிவுகள் இந்த கேள்விக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வயது அடிப்படையில் பார்க்கும்போது 18 25, 26 35, 36 முதல் 50, 50 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னு இதை நாம பகுத்திருக்கிறோம். இதுல ஆச்சரியப்படும் விதத்துல நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 50 வயதிற்கும் அதிகமானவர்கள் தான் வயது உச்சவரம்பு வேணும், 50 வயசுக்கு மேல யாரும் எம்எல்ஏவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. முரண்பாடா இருக்குது இல்லையா? இல்ல அதனுடைய அவர்களுடைய ஏன் அப்படி சிந்திக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை.
50 வயது தான், சிலர் 40 வயதில் தான் அரசியலே பிரவேசிப்பார்கள், சிலர் 50 வயதில் தான் பிரவேசமே செய்வார்கள். எல்லோருமே 25 வயசில் காலேஜ் முடிச்சுட்டு வர்றதில்லை. ஆனால் அப்படி சரி 50 வயதுக்கு மேல் இருக்கக்கூடாது என்று சொன்னால் இன்று நம்முடைய பேர் அரசியல்வாதிகளில் பாதி பேர் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இப்போ அரசியல் முதிர்ச்சி என்பதை எது நிர்ணயிக்கிறது? வயதா அல்லது அனுபவமா? என்ன அனுபவம் என்பதும் வயது ரீதியில வரக்கூடியதுதான் அப்படிங்கிற விதத்துல அரசியலில் முதிர்ச்சி என்பதை நிர்ணயிக்கக்கூடிய காரணி எது? இல்ல, உடல் தளர்ந்து போனால் அவர் 50 இருக்க வேண்டிய 25 வயசில் கூட ஓய்வு பெற்று விடலாம். உடல் தளராமல் மனம் தளராமல் மிக உறுதியாக செயல்படக்கூடிய ஒருவர் எந்த வயதிலும் நின்று பிடிக்கலாம். உதாரணங்கள் சொல்வதால் நிறைய இருக்கின்றன, நான் பேரை குறிப்பிட விரும்பவில்லை. ஆனா மக்கள் செயல்பாடுகள்ல வேறுபாடு பார்க்கறாங்களோ? என்ன வேறுபாட்டை பார்க்க முடியும்? ஒரு 50 வயதில் தான் அவர் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், 47 வயதிலே எம்எல்ஏ ஆனவர் 50 வயதில் ரிசைன் பண்ணணுமா? 3 வருஷம் இருந்துட்டு போகணுமா? 5 வருஷம் இருக்கக்கூடாதா? அது எனக்கு ஒரு அபத்தமான ஒரு சிந்தனையாக தெரிகிறது. ஏன் இவர்கள் இப்படி ஒரு காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார்கள். சிலர் இப்படி நினைக்கலாம், 50 வயதுக்கு மேலே எதுக்கையா, எல்லாம் இளைஞர்கள் வரட்டுமேன்னு சொல்லி. ஆனால் இளைஞர்கள் வந்தால் இந்த அனுபவம் முதிர்ச்சியும் கிடைக்குமா என்பது வேறு விஷயம். 20 வயதிலேயே திறமை காட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 50 வயதை எட்டும்போது இருந்த திறமை மேலும் பிரகாசித்து மிக பிரபலமாக மிக பலம் வாய்ந்தவர்களாக அரசியல் வரக்கூடும் என்பது ஒரு அனுபவபூர்வமாக நாம் கண்ட உண்மை. நாம தொடர்ந்து அந்த விஷயத்தை பேசுவதற்கு முன்பாக பாலின வாரியாக இந்த கருத்தாய்வு, இந்த கேள்விக்கான முடிவுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். பாலின வாரியாக எம்எல்ஏ பதவியில் சட்டமன்ற உறுப்பினராவதற்கு வயது உச்சவரம்பு தேவையா என்கிற இந்த கேள்விக்கு நாம தொடர்ந்து நம்மளுடைய மக்கள் மனதில் கருத்தாய்வை பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் நடுவுல கருத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருப்பதை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு ஒரே மாதிரியான கருத்து இன்றைக்கு தான் இந்த கேள்விக்கு தான் வந்திருக்கிறது. 50 வயதிற்கும் மேல் இருக்கக்கூடாது, வயது உச்சவரம்பாக 50 வயதை கொண்டு வர வேண்டும் என்று இதிலும் ஆண்கள் பெண்கள் இருவருமே ஒரே மாதிரியான கருத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் 50 வயதை கடந்த மூத்த அரசியல்வாதிகளின் செயல்பாடுகள்ல ஒரு விதமான சலிப்பும் ஒரு விதமான ஒரு அவநம்பிக்கையும் வந்து விட்டதா? அதுதான் இதற்கு காரணமா? இல்ல, அது கூட சொல்லலாம். இவர் ஏன் இன்னும் கட்டி எழுதிட்டு கிடக்கிறார், பேசாம வீட்டுக்கு போய் சேர வேண்டியதானே என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இந்த வயதிலும் என்ன அழகாக செயல்படுகிறார் பாருங்கள், எவ்வளவு நல்ல கருத்துக்களை செய்கிறார், எவ்வளவு விஷயமான செய்கிறாருங்கிற நன்னக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சரி, இது நீங்கள் அதை பார்த்திருக்க வேண்டும். இப்போது இருக்கக்கூடியவர்களில் எத்தனை பேர் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், எப்போது 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரு கணக்கு எடுத்திருந்தால் நமக்கு அதுக்கு ஒரு சரியான விடை கிடைத்திருக்கும். இந்த வயது வரம்பும் திறமையாக செயல்படுவதற்கும் மிக சிறப்பாக செயல்படுவதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு 50 வயதுக்காரர் சிறப்பாக செயல்படக்கூடியவரும் 80 வயதுக்காரர் கூட சிறப்பாக செயல்பட முடியும் என்றது. இப்போ நீங்க 50 வயது, நான் எம்எல்ஏ இல்லை இருந்தாலும் 50 வயதுக்கு மேல நீங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னாக்கா நான் அநியாயத்துக்கு என்ன ஆகும்? எனக்கு நான் பெருமைக்கு சொல்லலை, இன்றைக்கு எனக்கு 77 வயது ஆகிறது. இன்றும் கூட நான் 12 மணி நேரம் வேலை செய்கிறேன், நிறைய வாசிக்கிறேன், நிறைய எழுதுகிறேன், ஒலிப்பதிவு செய்கிறேன். 6 வெளிநாட்டு வானொலிகளுக்கு நான் நிகழ்ச்சி தயாரித்து கொடுக்கிறேன். 5:30 மணிக்கு ஆரம்பிக்க என்னுடைய நேரம் இரவு 8:30 மணிக்கு முடிகிறது. அதான் இப்போ நான் இங்கே வந்திருக்க இந்த சில மணி நேரங்களை நான் பூர்த்தி செய்வதற்காக இரவு 2 மணி வரை நான் முடித்திருக்க வேண்டும். ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ஏன்னா மனசு தான் காரணம். நீங்கள் உற்சாகமாக இருக்கிறதா இல்லையான்னு மனசு தான் காரணம். ஐயோ நினைச்சா போயிடும். இல்லை, என்னால் இன்னும் நிற்க முடியும், சாதிக்க முடியும் நினைத்தால் நான் விவரத்தான் நினைச்சுக்குவேன். நான் 94 வயசில் என்ன 4 மணிக்கு முடிக்கிறாரு, பேப்பரை பார்க்குறாரு, சம்மந்தப்பட்டவங்களாம் டெலிவும் பண்ணுறாருன்னு சொன்னால் நம்ம எங்கே நிற்கிறோம்? இந்த வயசில் நம்ம அவர்கிட்ட கிட்டே முடியாதுங்கிற ஒரு நினைப்பு நமக்கு இருக்கு. ஆக வயது ஒரு கிரைட்டீரியாவாக, ஒரு அளவுகோலாக இருக்க முடியாது. அப்படி இருப்பதாக எண்ணினால் அது ஒரு அபத்தமான சிந்தனை என்றுதான் என்னுடைய எளிமையான கருத்து. சட்டப்பேரவை உறுப்பினராவதற்கு வயது வரம்பு தேவையா என்று நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கான பதில்களை தான் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக இதற்கான பதில்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வு பகுதியை பார்த்து வருகிறோம். இன்று நாம் மக்களிடம் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு வயது வரம்பு தேவை என கருதுகிறீர்களா என கேட்டிருந்தோம். இதற்கு பாலின வாரியாக, மண்டல வாரியாக என பல்வேறு விவரங்களை பார்த்தோம். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்க போனோமானால் வயது வரம்பு தேவையில்லை எனவும், 60 வயதாக வேண்டும், 50 வயதாக நிர்ணயிக்க வேண்டும் எனவும் பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் வாக்குகளையும் பதிவு பண்ணியிருக்கிறார்கள். அந்த வகையில் முதலாவதாக 50 வயதை
வரம்பாக நிர்ணயிக்க வேண்டும் என 30.60% தெரிவித்துள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக வயது வரம்பு தேவையில்லை என 24.23%, இதற்கு அடுத்தபடியாக 55 வயதை வரம்பாக நிர்ணயிக்க வேண்டும் என 15.73% தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அப்போது சட்டமன்ற உறுப்பினராக நீடிப்பதற்கு பெரும்பாலானவர்கள் வயது வரம்பாக 50 வயதை கூறியிருக்கிறார்கள். அது நம்மளுடைய கருத்தாய்வின் முடிவிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. ஐயா, நம்மளுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும், தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 50 வயது என்பது சற்றேறக்குறைய ஒவ்வொரு கட்சியிலும் இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடியவர்களின் வயதாக இருக்கிறது. ஆனா நம்முடைய கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் 50 வயதிற்கு மேல் எம்எல்ஏவாகவே ஆகக்கூடாதுன்னு மக்கள் சொல்றாங்களே. இல்ல, சில இளைஞரணி தலைவர்களுக்கு 60 வயசு ஆயிட்டுது. அதை சொல்ல வேண்டாம். இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அப்படித்தான். இளைஞரணி தலைவராக இருக்கத்தான் 50 வயசு போதும், எம்எல்ஏ இருக்கிறதுக்கு 50 வயசு காணாது. இல்ல, நீங்க 18 வயசுலேருந்து நீங்கள் வாக்களிக்கலாம், 18 வயசுலேருந்து நிற்கலாம். ஆனால் வேட்பாளராக நிற்பதற்கு என்று சொல்லி ஒரு தகுதி இருக்கிறது. ஆனால் உச்சபட்ச தகுதி நிர்ணயிக்க வேண்டுமா என்பது கேள்விக்குறி. ஏன்னால் அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய திறமை, அவர்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் எங்கே போகிறது? அது அநியாயமாக வீணாக போகிறது தானே, டவுன் த ட்ரெயின். அதனால் அதுக்கு மேலே யாருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒருத்தர் இது நம்ம மரணப்படுக்கையில் இருக்கிறாரு, நான் போய் அவரை சந்திக்கிறேன். அவர் சொல்கிறாரு, நான் செத்து போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லைப்பா, ஆனால் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், எவ்வளோ அறிவை திரட்டி வச்சுருக்கேன், எவ்வளோ பெரிய ஆங்கில ஞானம் எனக்கு, எவ்வளோ பெரிய தமிழ் புலமை எனக்கு, அது அவ்வளவும் போயிருமப்பா அண்ணா. நீங்கள் யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கணும். யார் சொல்லிக் கொடுக்க, யார் கேட்டான், யார் உட்காந்து படித்தான்? நான் வேலை மெனக்கெட்டு உட்காந்து புக்கெல்லாம் படித்து மண்டையில் ஏற்றிக்கிட்டேன். அந்த மாதிரி யாரும் இல்லையப்பா. அப்போ இந்த இளைய தலைமுறை அதில் அக்கறை செலுத்துவது மிக குறைவு. படிக்கணும், டிகிரி வாங்கணும், ஒரு வேலையில் சேரணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், கல்யாணம் முடிக்கணும், பிள்ளை பெறணும், அதோட வாழ்க்கை முடிந்து போனதாக பலர் நினைக்கிறார்கள். இந்த அம்பிஷன், லட்சியம் என்கிறது பலருக்கு இல்லை. வயதுக்கும் சமூக அக்கறைக்கும் தொடர்பு இருக்கிறதா? நிச்சயமாக, நிச்சயமாக. வயது ஏற ஏறத்தான் ஒருவனுக்கு, அதாவது அவன் அனுபவப்படுகிறான். இந்த கற்றறிவு என்பதை விட பட்டறிவு மிக மிக உயர்வானது. ஏன்னா கற்றறிந்தவர்களை விட, ஏன்னா கற்றறிந்தவர்களை மேய்ப்பவர்கள் கூட பட்டறிவு பெற்றவர்களாக இன்று இருக்கிறார்கள். கையெழுத்து, நான் கைநாட்டு என்று சொல்லுவதை விட கொஞ்சம் விஷயம் தெரிந்தவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள் இல்லையா? அதுதானே உண்மை. ஆக இந்த அறிவு என்பது வயதை பொறுத்தது மட்டுமல்ல, கல்வி அறிவு என்பதும் அப்படித்தான். ஒருவர் இருக்கிற டிகிரியெல்லாம் படிச்சிருக்கிறாரு, 4 வார்த்தை பேச தெரியாது. நேரமின்மை காரணமாக அதையே உங்களுடைய நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். அதாவது அரசியல் முதிர்ச்சி என்பது வயது சார்ந்து வருவதில்லை. உடலில் தெம்பு இருக்கிற வரைக்கும் அரசியலில் நிச்சயமாக ஈடுபடலாம். சிந்தையில் தெளிவும் உடலில் நல்ல உறுதியும் இருக்கும் வரையில நிச்சயமாக அரசியலில் இருக்கலாம். அதே நேரத்தில் கல்வி தகுதி நிர்ணயிப்பது சரியான விஷயம் அப்படின்னு நீங்க ஒப்புக்கொண்டிருக்கிறீங்க. அதே உங்களுடைய நிறைவு கருத்தாக. தலைமுறை சமூக அக்கறையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்றதும் நமக்கு இந்த இடத்துல புரிய வருது. நிச்சயமா. மக்கள் மனதில் 2016 கருத்தாய்வில் இன்றைய கேள்விக்கான பதில்கள்ல அதிகமான மக்கள் 50 வயதிற்கும் மேல் சட்டமன்ற உறுப்பினராவதற்கான தகுதி என்பதை உச்சவரம்பாக 50 வயதாக நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய கருத்தாய்வு முடிவில் தெரிய வந்திருக்கிறது.